எங்கள் அன்பு பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலமாக காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். நீதிமொழிகள் 28:19. தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தி ஆவான். பாருங்கள், என் அன்பு சகோதரன் சகோதரிகளே, ஒரு விவசாயியை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். நிலத்தை பயிரிடுகிறோம் என்ன பண்ணுவோன்னா, கஷ்டப்பட்டு பயிரிட்டு விவசாயம் பண்ணி அதில் வர தானியத்தை எடுத்து புசிப்பாங்க. அதனால் அந்த புசிக்கும் போது அவன் திருப்தி அடைகிறான். இங்கே வீணரை பின்பற்றுகிறவனும் அங்கே சொல்கிற வசனத்தில் கூர்ந்து ஆகாரத்தால் திருப்தி ஆவான், வீணரை பின்பற்றுகிறவனுக்கோ வறுமையினால் நிறைந்திருப்பான். அப்போ என்ன பண்ணுறான், அந்த வேலை செய்யாமல் சும்மா சோம்பேறியாக சுற்றிக்கின்னு இருக்கிறவங்க அதுமாரி வீணை பின்பற்றிங்கன்னா அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னால் வறுமை வரும் அப்படின்றாரு. நம்ம யாரெல்லாம் நம்ம வேலை செய்து கஷ்டப்படணும், சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க, உங்களை பார்த்து சொல்கிறார். ஒரு விவசாயியை குறித்து நம்மளை ஒப்பிடுகிறார். எப்படி சொன்னால், நம்ம கஷ்டப்பட்டு தன் கையின் பிரயாசம் சாப்பிடுவாய், உனக்கு நன்மையும் பாக்கியம் உண்டாகும் என்று சொன்னார் இல்லையா? அந்த நன்மையும் பாக்கியம் உண்டாகும்னு சொன்னால் நம்ம கரெக்டாக எழுந்து நம்மளுடைய வேலையை நம்ம பணியை நம்ம செய்து கொள்ள வேண்டும். அதை விட்டுட்டு அங்கே போன வேலை கிடைக்கிறதுன்னு வீணரோடு நம்ம சுற்றி இருக்கும்போது நம்ம குடும்பம் உருப்படாது, நம்மளும் உருப்பட மாட்டோம், நம்ம வாழ்க்கை சிறப்படாது. வறுமையினால் நம்ம என்ன பண்ணோம், நிறைந்திருப்போம். அந்த வறுமை நம்மளை வாழ்க்கை வதக்குங்க. அப்படி இல்லாதபடிக்கு நம்ம விவசாயி எப்படி பண்ணுறாங்கன்னா, காலையில் எழுந்து தன் நிலத்துக்கு போய் அதுக்கு என்னென்ன தேவை அதெல்லாம் செய்துட்டு களை எடுத்துட்டு அதை அறுவடை செய்து அதுக்கு உண்டான தானியத்தை எடுத்து தன் குடும்பத்துக்கும் அனாத்தாருக்கும் சாப்பிட புசிக்க அது ஆகாரத்துக்கு ரெடி பண்ணுறது போல் நம்ம வாழ்க்கையில் அநேக போராட்டம் இருக்கும், பிரச்சனை இருக்க, நம்ம குடும்பத்தை பின்பற்றாதபடிக்கு அநேக வீணர்கள் சுற்றாதபடிக்கு என் அன்பு சகோதரி அன்பு சகோதரியில் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளில் எப்படி இருக்கணும், வீணரை பின்பற்றாத மாதிரி வீண் வார்த்தைக்கு நீங்கள் அலம்பாதபடிக்கு நம்ம என்ன பண்ணோம், எல்லாம் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து அதில் நடக்கும்போது நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்பி ஆடுவான். நிலத்தை பயிரிடுவன்னு சொன்னால் நிலம் எப்படி இருக்குது, அந்த நிலத்தை போய் நம்ம அன்றாடம் பார்க்க வேண்டும். வியாபாரமாக இருக்கலாம், நம்முடைய வேலை ஸ்தலமாக இருக்கலாம், இல்லை நம்ம குடும்பத்தில் ஏதாவது வீட்டுக்குள்ளே ஒரு தொழில் செய்யலாம். அதை தொடர்ந்து நம்ம செய்யும்போது அது அந்த ஒரு வேலை நிமித்தம் நம்ம ஆகாரத்தால் திருப்தி அடைவோம். அதை விட்டுட்டு நம்ம வீணான வார்த்தையினால வீணோரோடு சுற்றும் போது நம்ம என்ன பண்ணோம், வறுமையினால் இருந்து கஷ்டப்படும் போது ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நம்ம என்ன பண்ணோம், வீணரை பின்பற்றக்கூடாது. நமக்கு என்ன தேவை என்று ஆண்டவர் நம்மளை ஞாபகப்படுத்துகிறார். நம்ம சுற்றி கொள்ளாதபடிக்க நம்ம வேலை என்னமோ, நம்ம வீடு என்னமோ, தேவனுடைய வார்த்தை என்னமோ அதை கட்டி தேவனோடு நம்ம சேர்ந்து உறவு எடுக்கும்போது ஆண்டவர் வந்து விவசாயி குறித்து நம்மளை சொல்கிறார். வீணரோடு நீங்கள் இணைக்கொள்ளாதீங்க, வீணரான வழிக்கு நீங்கள் சிக்கிக்கொள்ளாதீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், விவசாயி தன் நிலத்தில் பயிரிடுகிறவன் போல தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தி ஆகிறான். அவன் என்ன பண்ணான், எந்த நேரம் பசியில்லாத சாப்பிட்றான். நீ ஏன்பா வறுமையில் வாடுறன்னு சொன்னால், நம்ம வீணரை பின்பற்றுறதுனால நம்மளுக்குள்ளே வறுமை வருது, நமக்குள்ளே கஷ்டம் வருது, நமக்குள்ளே போராட்டம் வருதுங்க. அந்த வீணரை பின்பற்றாதபடிக்கு நாம் உழைத்து சாப்பிடுவோம், உயர்ந்து தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமேன். காட் பிளஸ் யூ.